ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலி ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி இளநீர் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் சர்க்கரை, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எப்படி இளநீர் புட்டிங் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இளநீர் கட் பண்ணி இளநீர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இளநீர் உடச்சி எடுத்தாச்சு, அதிலே வழுக்கியும் போட்டிருக்கு. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இளநீர் அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இளநீரும் கார்ன்ஃப்ளவர் மாவும். இப்போ அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால கொஞ்சம் கெட்டிக்கும். இதிலே சர்க்கரையை போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கலரிக்கங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதிலே ஊற்றி வச்சிடலாம். ஆறணும். ஆறின பிறகு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இதில் சுவையான இளநீர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.